உங்க மருமகள் பத்தி சொல்லுங்க. என் மருமகளை ரொம்ப நல்லவன் சொல்லதான் ஆசை. ஆனா என்ன பண்றது, எனக்கு வாச்சது அப்படி. என்ன இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது, அது ஒரு அடங்காப்பிடாரி. எது சொன்னாலும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கும். அப்படி என்ன சொன்னீங்க? காலையில சீக்கிரமா எந்திமா, இப்படி 10 மணிக்கு எந்திரிச்சா எப்படின்னு கேட்டேன். அதுக்கு 2 நாள் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு பேசவே இல்லை. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கொஞ்ச நாள் பாப்பேன். அப்பவும் சரியாகலன்னா மாமியார்னா யாருன்னு காட்டுவேன். காட்டுவேன். அதுக்குள்ள நான் தனி கொடுத்தன போய் மருமகள்னா யாருன்னு காட்டிடுவேன். மருமகளே, கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. உனக்கு அதுக்குள்ள கிச்சன்ல என்ன வேலை? இங்க வா, நான் உனக்கு டீ போட்டு கொடுக்கறேன். என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எனக்கு அம்மா மாதிரி. நீங்க போய் உட்காருங்க அத்தை, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டீ சூப்பரா இருக்கு. என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சவன். அத்தை, இனிமேல் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க கஷ்டப்பட்டது போதும். நான் உங்களை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, கல்யாணமாகி 10 நாள் அப்புறம். மருமவளே, எங்க இருக்க? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. சூடா ஒரு டீ போட்டு கொண்டு வா. ஒரு டீ போட்டு கூட குடிக்க மாட்டீங்களா? அதுவும் நான் தான் போட்டு தரணுமா? என் வீட்ல நான் ராணி மாதிரி இருந்தேன். ஓ அப்படியா? வாடி என் மருமவளே, ராணி மாதிரி இருக்கணும்னா உன் அம்மா வீட்லயே இருக்க வேண்டியதானா? இங்க எதுக்கு வந்த? உங்க 2 பேரு கால்லயும் விழுந்து கெஞ்சி கேக்குறேன், சண்டை போடாதீங்க. நானே டீ போட்டு தரேன். வாடி வா. இப்போதான் அம்மா வீடு கண்ணு தெரிஞ்சிச்சா? ஏன் இத்தனை நாளா வீட்டுக்கு வரவே இல்ல? அட ஏமா நீ வேற, நான் எப்படா அம்மா வீட்டுக்கு போவேன்? என் புருஷ மனச மாத்தி கைக்குள்ள வச்சுக்கலான்னு என் மாமியார் காத்துட்டு இருக்கு. ஆமாடி, உன் மாமியாக்காரி கண்டிப்பா பண்ணுவா. அவ மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. நீ எதுக்குடி இவ்ளோ கஷ்டப்படுற? நான் சொன்ன மாதிரி தனி குடுத்தனம் போக வேண்டியதானே? என் புருஷன் சரின்னு சொல்லிட்டாமா, ஆனா என் மாமியா கறி மீனுன்னு செஞ்சு போட்டு பாசமலைய பொழிஞ்சு என் புருஷன் வாயாலேயே தனி குடுத்தனம் வேணான்னு சொல்ல வச்சுட்டாங்க. விடாதடி, விடாத. எப்படியாவது தனி குடுத்தனம் போயிடு. சொர்ணாவோட பெண்ணுனா யாருன்னு இந்த ஊருக்கு காட்டு.